உலகில் உள்ள எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே நூல் திருக்குறள். திருக்குறள் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு நூல். அது எழுதப்பட்ட காலத்திலே அதற்கு முன்னாலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள், ஏன் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். திருக்குறள் தானே தன்னுடைய கருத்தை அப்பொழுதிருந்த நிலையை எழுதினார் என்று சொல்வதற்கில்லை. அதற்கு முன்னால் இருந்த சமுதாயம் எப்படி வாழ்ந்தது என்பதை நன்றாக ஊன்றி கவனித்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் இவற்றையெல்லாம் சிந்தித்து தான் இனி மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி தங்களுடைய எல்லா குணநலன்களையும் செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எழுதத் தொடங்குகிறார். எழுதத் தொடங்குகிற போது பார்த்தால் அவருக்கு முந்திருந்த காலம், அவருடைய காலம், பிறகு வரக்கூடிய காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மூன்றையும் ஒன்றாக சேர்த்து எழுதப்பட்ட ஒரு நூல்தான் திருக்குறள். அதில் மிக பொதுமையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்ட ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நோய் அல்லது உணவு என்று சொன்னால் கூட இந்த உணவு என்று குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுமையாக சொல்லப்படுவதால் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதல்ல அவர் குடும்ப வாழ்க்கையை பெரிதும் வலியுறுத்துகிறார். குடும்ப வாழ்க்கை தான் வாழ்க்கையினுடைய தொடக்கம் என்பதை, முதல்ல இன்பத்துப்பால் வைத்திருக்க வேண்டும் என்றாலும் அதை விடுத்து அறத்துப்பாலை வைத்து அதிலேயும் குடும்ப வாழ்க்கையை முன்னிறுத்தி முதல்ல நடத்துகிறார். இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி, இதுதான் இல்வாழ்க்கை. இல் என்ற சொல்லை ஒரு கணவனுக்கும் பயன்படுத்தலாம், மனைவிக்கும் பயன்படுத்தலாம். இல்வாழ்க்கை என்றால் கணவனுக்கு மட்டும் வாழ்க்கை அல்ல, மனைவிக்கு மட்டும் வாழ்க்கை அல்ல, இருவரும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கை இல்வாழ்க்கை. இந்த இல்வாழ்க்கை பயனுடையதாக இருக்க வேண்டுமேயானால் அவர்களுடைய கணவன் மனைவி கருத்துகள் ஒன்றாக இணைந்து ஒன்றுபட்டு சென்றால்தான் வாழ்க்கையில் இன்பம் காண முடியும். ஆகினால அடுத்து இல்வாழ்க்கை துணை என்று வைக்கிறார். அந்த இல்வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்கள் ஒரு மக்களை பெற்றெடுத்து நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதால் மக்கட்பேறு பற்றி சொல்லுகிறார். இனி பின்னே தொடரும்.